எல்லா கட்சியும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் சேருது. அதனால் இதை வச்சு நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஓட்டு போடாமல் நம்ம முடிவு பண்ண முடியாது. பேச்சு நல்லா தான் சார் ஐயா இருக்கும், பட் செயல்பாட்டில் ஒன்றும் இல்லைங்க. கூட்டம் வாக்கா மாறுதா மாறலையோ, அவர் திருப்பி முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அந்த கட்சி பிஜேபியோட இணைஞ்சிடும் போக போக பார்த்தா. அவங்க காசு கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க வராங்க, அது எப்படி அவங்க ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஓட்டாக மாறிருந்ததுன்னா இவ்வளோ நாளில் ஜெயிக்காமல் இருக்காங்களே, ஜெயிச்சிருப்பாங்களே அவங்க. எல்லா கட்சிக்கும் ஓட்டு போய் எல்லாத்துக்கும் ஜனம் வருது, ஜனம் இல்லாமல்லாம் கிடையாது. அது வரும் ஓட்டு போட போகிறதுக்கு தெரிய பண்ணுறேன். நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை நான் இருக்க வரைக்கும் அழிக்க முடியாதுன்றாரு. அதிமுகவில் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருக்கோசம் தான் கட்சி இப்போ இருக்குது. பழைய ஆளெல்லாம் உரம் கட்டிட்டாங்க. அவர் மேலே நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா ஒரே காரணம், அவர் பிஜேபி கூட போனது மக்களுக்கு பிடிக்கும். எதனால் அவர் ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கலைஞர்லேருந்து எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 12 வயசுலேருந்து நான் திமுக கட்சியில் இருக்கேன். அதனால நான் முக ஸ்டாலினையும் விட மாட்டேன், உயர்நீதியும் விட மாட்டோம், அவங்க அப்பாவே நாங்கள் விட மாட்டோம். மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவார். நமக்கு டிஎம்கே நல்லா பண்ணுறாங்க, டிஎம்கே வருவாங்க, நம்ம மக்கள் நம்புகிறாங்க. 100%னா ஒரு 90% வரும். நான் பிஜேபியோட கூட்டணி வச்சது திமுக அழிக்கதான்னு சொல்றேன். திமுகவை அழிக்க யாராலும் முடியாதுங்க. அப்ப அதிமுக தொண்டர்களே இல்லையா? எடப்பாடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆனா எடப்பாடி பாதி பேர் ஏத்துக்கல. அழகா ஓபிஎஸ்ஸே இருந்திருக்கலாமே. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறது இல்லையா? அந்த சுற்றுப்பயணத்துல பெரிய லெவலில் கூட்டம் கூடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த கூட்டம் வாக்காக மாறுமா? இந்த கூட்டம் ஆட்சி மாற்றத்தை 2026 ஏற்படுத்துமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடந்த கால எதிர்க்கட்சி தலைவராக இருந்த செயல்பாடுகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் மக்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். ஆனால் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போகிற இடத்துல பெரிய அளவில் கூட்டம்லாம் வருதுங்க. அந்த கூட்டம் தானாக சேருகிற கூட்டமா, இல்லை எதற்காக அந்த கூட்டம் கூடுது நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் காசு கொடுத்து வர வச்சிருப்பாங்க, ஆளுக்கு 200 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லி. யாரும் தானா வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் சேருது. அதனால் இதை வச்சு நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஓட்டு போடாமல் நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர் பேச்செல்லாம் கேட்குறீங்களா? எப்படி பேசுறாரு எடப்பாடி? இப்போ நல்லா பேச்சு நல்லா தான் சார் ஐயா இருக்கும், பேச்சுங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் செயல்பாட்டில் ஒன்றும் இல்லைங்க. அது எல்லாருக்கும் தாங்க இன்னைக்கு வர ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போடுறாங்க, எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் தாங்க வருது. அது எப்படின்னு சொல்ல முடியலைங்க. மாறலாம், மாறாமல் இருக்கலாம். எவ்வளோ வாய்ப்பு இருக்கு வாக்கா மாறுறதுக்கு? 100%னா ஒரு 90% வரும். கூட்டம் வாக்கா மாறுதா மாறலையோ, அவர் திருப்பி முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அந்த கட்சி பிஜேபியோட இணைஞ்சிடும் போக போக பார்த்தா. இப்போ தான் ஒருத்தர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்துக்கிறாரு. திருப்பி அவரோட நிலைமை சரி கிடையாது இப்போதைக்கு. கூட்டத்தை பார்த்து யார் ஓட்டு போட மாட்டோம். கூட்டம் நான் சேர்ந்தாலும் கூட்டம் வரும், நீங்கள் சேர்ந்தாலும் கூட்டம் வரும். கூட்டத்தை பார்த்து என்றைக்குமே கணக்கு போட முடியாது. அது அவரோட இது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு எங்கள் முக ஸ்டாலின் எவ்வளோ ஜனம் 10 பேர் வந்தால் கூட அவருக்கு சந்தோஷம். வாய்ப்பு இல்லை. சும்மா ஜனங்க அப்படி பேசுறது கொள்றதுனால அவர் எப்படி பண்ண அப்படி காசுக்காக பணத்துக்காக பேசுவாங்க. அவருடைய பேச்சை கேட்க மக்கள் வர மாட்டாங்களா? வர மாட்டாங்க. ஏன்? நீங்கள் கேட்பீங்களா? போனால் நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவர் பேச்சு, அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. இல்லை, எனக்கு அது தேவையில்லாததுன்ட்டு யோசிச்சு நான் கேட்க மாட்டேன். அதை தாண்டி இதெல்லாம் ஓட்டா மாறுமாப்பா? ஏன் மாறாது? மாறாது. ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க காசு கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க வராங்க, அது எப்படி அவங்க ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்க? அது ஓட்டா மாறது வாய்ப்பில்லை. அப்படி ஓட்டா மாறிருந்ததுன்னா இவ்வளோ நாளில் ஜெயிக்காமல் இருக்காங்களே, ஜெயிச்சிருப்பாங்களே அவங்க. ஓகே. இல்லை, அவரோட பேச்சில் என்னென்ன குறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடியுடைய பேச்சில் அவருக்கு குறைன்னா என்ன, மற்றவங்கள தான் குறை சொல்லுங்கிறாரு. மற்றவங்கள தான் அவர் குறை சொல்கிறாரு. நம்ம பேசுகிறோன்னா ஆட்சி பேசுனா மற்றவங்கள குறை சொல்லவும் கூடாது. தனக்கு பற்றி நான் அது செய்வேன் இப்படி தான் சொல்லங்காட்டி மற்றவளை குறை சொல்லவே கூடாது. இவங்க ஆட்சி வந்தால் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அது சொல்ல முடியாது. மக்கள் ஓட்டு போட போதாங்க யோசிப்பாங்க, தெரியும். ஏன்னா எல்லா கட்சிக்கும் ஓட்டு போய் எல்லாத்துக்கும் ஜனம் வருது, ஜனம் இல்லாமல்லாம் கிடையாது. அது வரும் ஓட்டு போட போகிறதுக்கு தெரிய பண்ணும் சார். இந்த ஆட்சியோட செயல்பாடுகளை பற்றி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. ஓடுறாங்க ரோடு, திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சா ரோடு நோண்டிடுறாங்க. என்னதான் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை நான் இருக்க வரைக்கும் அழிக்க முடியாதுன்றாரு.
அதிமுகவில் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கோசம் தான் கட்சி இப்போ இருக்குது. பழைய ஆளெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. அப்ப அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாதா? எல்லாரும் அரவணைச்சு போனோம், யாரையும் அரவணைச்சு கிடையாது. அவர் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. நான் சொல்லது தான் முடிவு, எதாக இருந்தாலும் நான் சொல்லது தான் தீர்ப்புன்றாரு. சரி, அவரை பார்க்க மக்கள் கூட்டமாக வருகிறார்களே ஏன்? அதாவது பணம் இருந்தால் யார் வேணாலும் வருவாங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக பணம் தான். ஓ, இவருக்குன்னு தொண்டர்லாம் கிடையாதா எடப்பாடிக்குன்னு? அதிமுக அந்த அம்மையாருக்கு இருந்தாங்க, இவருக்கு தொண்டர்லாம் கிடையாது யாருமே. அவர் மேலே நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா ஒரே காரணம், அவர் பிஜேபி கூட போனது மக்களுக்கு பிடிக்கும். மதவாத கட்சி. ஓகேவா? இதுதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் பிஜேபியோட கூட்டணி வச்சது திமுக அழிக்கதான்னு சொல்றாரு. திமுகவை அழிக்க யாராலும் முடியாதுங்க. ஏங்க திராவிட பாரம்பரிய கட்சிங்க. அப்ப அதிமுக தொண்டர்களே இல்லையா எடப்பாடி? தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எடப்பாடியை பாதி பேர் ஏற்றுக்கல. உள்ளுக்குள்ளே வேவறான். ஏன்டா இந்த ஆளுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தோன்னு இப்போ வேதனைப்படுறோம். அழகாக ஓபிஎஸ்ஸே இருந்திருக்கலாமே. எதனால அவர் ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கலைஞர்லேருந்து எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 12 வயசுலேருந்து நான் திமுக கட்சியில் இருக்கேன். அதனால நான் முக ஸ்டாலினையும் விட மாட்டேன், உயர்நீதியும் விட மாட்டோம், அவங்க அப்பாவையும் நாங்கள் விட மாட்டோம். இதுதான் உண்மை. அவங்க இதில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே. நீ படி நான் பிரச்சனை போட்டால் போட்டுக்கிறாரு, நிறைய இருக்குது. ஒற்றுமையாக தானே அதை பற்றி பேசலாம். எடப்பாடிக்குன்னு ஒரு தனி ஆளுமையெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் அது இல்லையா? அப்படிலாம் இங்கே தமிழ் ஒன்றும் இருக்காமல் தெரிலங்க. அப்படி ஒன்றும் தெரியல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு யாரும் மக்கள் பேசிப்பாங்க இல்லைங்களா, அப்படிலாம் அவன் பேசிக்கலைங்களா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவரும் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இருக்காது. அதுக்கு முன்னாடி யாருன்னு அவரும் எங்களுக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கும் தெரியும். சரி, எதிர்கட்சியாக அவரோட செயல்பாடு எப்படின்னா பார்த்தீங்க? எடப்பாடி செயல்பாடு நல்லா பேசுறாரு, நல்லா பவராக பேசுனார், நல்லா தான் இருந்தது. நல்லா தான் பேசுறாரு, நல்லா பேசுறாரு, பவர் நல்லா பேசுறாரு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஒரு எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி நான் பார்த்துருக்கீங்க 4 வருஷமா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கட்சியினோட அம்மையார் எப்படி 4 வருஷம் எதுவும் பண்ண மாட்டாங்க. கடைசியாக இருக்கிற இந்த 6 மாதத்தில் பொதுமக்கள்கிட்டயோ இல்லை ஏதாவது ஆளுகின்ற ஆட்சியை ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு ஒரு போராட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. மக்கள் மத்தியில் வந்து அந்த எலெக்ஷன், அதாவது தேர்தல் நேரத்தில் என்ன அதை முன் வச்சு அவங்க பண்ணுவாங்க. இது வழக்கமாக வந்து எல்லா கட்சியும் பண்ணுறது தான். 4 ஆண்டு காலம் திரு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு எதிர்கட்சி தலைவராக? இப்போதான் 6 மாதம் எதிர்கட்சி குரல் கொடுக்கணும். எதிர்கட்சி இருந்தாங்க, குரல் கொடுத்தாரு. எல்லாமே ஆளுங்கட்சி தான் குரல் கொடுக்குது. எந்த ஒரு இது வந்தாலும் ஆளுங்கட்சி தான். இப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கிறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா ஃபைன். தேவையாது பார்த்தீங்களா? அது தேவையாது. அது அவங்களுக்கும் பொருத்தம். அது அம்மா உணவுன்னு வைக்கிறாங்க, அதுக்கு பொருத்தமாக அம்மா மருந்துங்க இருக்கலாம். இது ஒரு மக்கள் செயல்பாடு தானே. இது எண்ணுயிர் காப்பு திட்டம் வந்து என்னன்னு நிறைய பேருக்கு சரியாக தெரியல. சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்த்துன்னு வச்சுக்கோ, அந்த சேர்க்குற டிரைவருக்கு ஒரு 5000 ரூபா உண்டு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு. 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அந்த திட்டம்லாம் படிக்கணும். எத்தனை வந்துட்டார் திட்டத்தை, இது சரி கிடையாது அது சரி கிடையாதுன்னா உள்ள இருக்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இவரே பாவம் சசிகலாமா ஏமாற்றி தானே சார் வந்தார். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் வைக்காம இருக்க முடியுமா சார்? எப்படி அவர் பதவி வாங்கினாரு, அவர் எப்படி பதவி வாங்கினாரு நாட்டு மக்களுக்கே தெரியும். அப்புறம் எனக்கு என்ன தெரியாதுக்குன்னா, ஆனால் ஒரு விவசாயி நான் அப்படின்றாரு சார். விவசாயிலாம் இல்லை, கோடிக்கணக்கில் சொத்துக்கு சேர்த்துருக்காரு, அது விவசாயியா? பினாமியில் சொத்து சேர்த்து அது விவசாயியா? கரெக்ட். இந்த மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க, அடுத்த முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு பேசியிருக்காரு நேற்று கூட. சார் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆட்சி நல்லா இருக்கு. ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல. நடக்கிற ஆட்சியில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை நிவர்த்தி பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார் ஸ்டாலின். பண்ணாமல் விட மாட்டார். பாரு இன்றைக்கி பாருங்கள் டிவி நியூஸில் +1 தேர்வு ரத்து. யாருக்கோசம்? படிக்கிற மாணவர்களுக்கோசம். நாளை சமுதாயம் நல்லா இருக்கணும். இது மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குது சார். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் மறுபடியும் 90%, கண்டிப்பாக 90%. இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்றாரு திருப்பி திமுக ஆட்சி வராதுன்னு சொல்றாரு. அவரு என்ன சொல்றது? சட்டமா அவர் சொல்றது என்ன? கடவுளா அவரு? அவர் கடவுளே கிடையாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? ஆமா. அப்ப மறுபடியும் எடப்பாடி முதலமைச்சரா ஆக முடியாதா? அது ஆகுறாரா ஆகல, அது கடவுள் சித்தங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்தாலும் முக ஸ்டாலின் தான் வரணும், அவ்வளோதான். அப்போ எடப்பாடிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? அவங்க போடுறாங்களா தெரியாது, நான் போட மாட்டேன்.
மறுபடியும் எலெக்ஷன் 2026 இன்னும் 8 மாசத்துல எலெக்ஷன் வருது. ஆமாங்க. மீண்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வருதாங்க நான் நினைக்கிறோம். எதனால டிஎம்கே திட்டங்களாலேயே நல்லா மக்கள் நல்லா செய்கிறாரு அப்படின்னு நல்லா பேசிக்கிறாங்க. திமுக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? அது எதிரி இருந்தால் தானே மெயின். எதிரி அழிக்கிறதுக்கு பல சக்திகள் உருவாகினே இருக்கும். போய் சேர்ற மக்கள்கிட்ட போய் சேர்ற விஷயங்கள் வேணால் குறைவாக கூட இருக்கலாம். இப்போ இருக்கிற இந்த ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் போய் சேர்றது வேணால் குறைவாகலாம். ஆனால் கிராமப்புறங்களில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நாங்கள் கேள்விப்பட்ட வரையும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வந்து மக்களிடையே கொஞ்சம் நல்லா எழுச்சியாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வரும். அப்போ மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா எடப்பாடி? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, இப்போ திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா? இல்லை, வாய்ப்பு இல்லையா. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படுமா 2026 தேர்தல்? நம்ம டிஎம்கேன்றது 99% அவர் பிரச்சாரம் பண்ணாலும் பிரச்சாரம் பண்ணலனாலும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுய்யா. அதுதான் உண்மை. ஓகே, மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவாரா எடப்பாடி அவர்கள்? நமக்கு டிஎம்கே நல்லா பண்ணுறாங்க. டிஎம்கே வருவாங்க, நம்ம மக்கள் நம்புகிறாங்க. ஆமாங்க. அப்போ இவர் மறுபடியும் முதலமைச்சராக வாய்ப்பே கிடையாது? அப்படி தாங்க சொல்ல முடியும். மக்கள் தாங்க சொல்லுவாங்க. அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம்ன்றீங்க. ஆமாம், இருக்கலாம் தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இப்போ மீண்டும் யாரோட ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க 2026? முக ஸ்டாலின் தான் வருவார். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இவங்களுக்கு உண்மை அதான் தெரியும். நான் சொல்கிறேன், சாமி சத்தியமாக சொல்கிறேன், அவர் தான் வரணும். அவர் தான். ஏன் அவர் தான் வரணும்னு ஏன் எங்களுக்கு ஆசை. அவர் எல்லாரும் நல்லது செய்கிறாரு. நிறைய பேர் என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் நல்லது செய்கிறார். இன்னும் அவர் இன்னும் நல்லா செய்வார் எங்களுக்கு.